கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு என் முன்னால நடந்தா கேட் வாக்கு they swing it they break it they feel it they touch it they swing it they break it they feel it touch it கையால போட்ட ஒரு பிரேக் அடவுனால ஆன அடுவேக்கு ஐயோ மனசுக்குள்ள மாட்டிக்கிட்டு மருந்து வச்சு கனவுக்குள்ள வந்து கலக்கி போட்டாயே கலங்குன மனசை இப்போ தெளிய வைப்பேனே தெளிஞ்சது உயிருக்கு மறுபடி மழக்கு Hey, break it, hey, feel it, hey, touch it, hey, swing it, hey, break it, hey, feel it, hey, touch it. they swing it they break it they feel it they touch it they swing it they break it they feel it touch it இது காதல் வேலை தினமும் நடத்திக்கணும் வேலை கிடைச்சா பள்ளமா வரசிக்கணும் ஏதேதோ ஆயாச்சு என்னன்னு கண்டுபிடிக்க நாளாச்சு என்னோட பூவே நீ தூளாச்சு எப்போதும் எங்கேயோ ஃபீலாச்சு உள்ளூரே ஏதேதோ ஜிம்மாச்சுது நீ உச்சி கொட்டும் மிச்சமெல்லாம் ஜம்மாச்சுது மேல கீழே மறந்தேதான் போச்சே swing it they break it they feel it they touch it they swing it they break it they feel it touch it swing it they break it they feel it they touch it they swing it they break it they feel it touch it டேய் நீ ஏதாவது போய் சொல்லி இங்க எஸ்கேப் ஆயிட்டு மட்டும் நினைச்சாங்க இந்த போன் இவருக்கு தானே அடிச்சா இவரை விட அவன் நல்லா இருப்பான் சார். அவன் மகன் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல ஞாபகம் இருக்கு சார். அரவிந்த் அவன் போன் அடிச்ச சிசிடிவி கேமராலாம் செக் பண்ண சார் என்னை பார்த்தா சப்பமே தெரிஞ்சா முதல்ல கேமரா வச்சு தான் சார் போனே அடிப்பேன். அந்த போன்ல இருக்க இன்ஃபர்மேஷனுக்காக 2 ஆஃபீஸர் இறந்து போயிருக்காங்க. கொலைகாரனுக்கு தேவையான விஷயம் ஏதோ அந்த போன்ல இருக்கு. பயப்படாது, அந்த போன்ல நீ எதை பார்த்துதான் சொல்லு. நான் தான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னேன்ல, நான் செல்ல அடிப்பேன் சார், ஆனா உள்ளெல்லாம் போய் நோண்ட மாட்டேன். வேற என்ன ஆச்சு கஸ்டமர்கள்லாம் கேட்டு பாருங்க, டீசென்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அவனை போக சொல்லு. என்னடா அஜய் மட்டும் அன்னைக்கு வீட்டுக்கு லஞ்சுக்கு வராம இருந்திருந்தா நேரம் உயிரோட இருந்திருப்பான்ல. டேய், திரும்ப ஆரம்பிக்காத காந்தி, அது உன் தப்பே இல்லை. கூல்டவுன். 2 முறைடா, 2 முறை எனக்கு இவ்வளவு க்ளோஸா வந்தும் மிஸ் பண்ணிட்டேன். அவன் யார் என்னன்னு தெரியலங்கிறப்போ அவன் மோட்டிவ் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏய், நான் நசீர் சார் லாஸ்ட் ஹேண்டில் பண்ண கேஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டேன். இது நசீர் ஹேண்டில் பண்ற கேஸ் சம்பந்தப்பட்டது கிடையாது. அப்படின்னா நசீர் ஏன் என்னை தனியா மீட் பண்ண வரணும்? இது நாம எல்லாருமே சம்பந்தப்பட்ட ஒரு இஷ்யூ. டேய், இது எப்படி நம்ம 3 பேர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்க முடியும்? நீ ஃபோர்ஸ் விட்டு போய் 10 வருஷம் ஆயிடுச்சு. மேபி a long time ரிவெஞ்ச். தன்னை ஏஜென்ட்டா இருந்து தோக்கடிச்ச காந்திய திரும்ப ஏஜென்ட்டா வர வச்சு தோக்கடிக்கும். என்னடா சத்ரியன் படத்தோட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஜீவன் என்ன? ஜீவன் வந்ததுக்கு அப்புறம் தான்டா இந்த மாதிரிலாம் நடக்குது. அவன் அன்னைக்கே சொன்னான்டா, அவன் இருந்த கேங் சும்மா விட மாட்டாங்கன்னு. சொல்லுங்க ராஜேந்தர். சார், அந்த மாஸ்கோ கேங்ல நீங்க ரெட் அலர்ட்ல வைக்க சொன்ன அப்துல்ங்கிறவனை ஹார்பர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார். வாட்? வேற ஒரு ஐடியில தான் என்டர் பண்ண ட்ரை பண்ணிருக்கான் சார். பட் ஃபேஸ் ஸ்கிரீனிங்ல மாட்டீங்க. இப்போ நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன், நீங்க அங்க வந்துருங்க சார். என்னாச்சுடா? ஹார்பர் கோடு எதுக்கு சொல்றதுக்கு ஹார்பர் கோடு. ஓகே. சொல்றா, என்னாச்சு?
ஹார்பர்ல தான் வெயிட் பண்ணிருக்கேன். ஷிப் வந்திருக்கணுமே. ஷிப் வந்துச்சு, ஆனா உள்ள இருந்து வெளில யாரும் வரல. டேய் அண்ணா என்னடா பண்ற? அப்பா ரொம்ப நேரமா ட்ரை பண்றாரா, பிஸினே வருதா? இந்தா அப்பா லைன்ல இருக்காரு. குடு. சரி நான் வேற ஏதோ போன்ல. ஏய் ஸ்ரீநிதி தானே? ஏச்சி குடு. அப்பா சொல்லுங்கப்பா. ஜீவன் டென்ஷன் ஆகாத. மாஸ்கோல நீ இருந்த கேங்ல இருந்த ஒருத்தன் சென்னை ஹார்பர்ல அரெஸ்ட் ஆயிருக்கான். கல்யாண் சுனில் கூட நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். அவன் கூட வந்தவங்க எல்லாரையும் நான் கஸ்டடியில் எடுத்துருவேன். நான் ஏன் சொல்றேன்னா அவங்களால உங்களை நெருங்க முடியாது. பட் ஸ்டில் ஒரு சேஃப்டிக்கு நீ வீட்லயே இரு. அம்மா கிட்ட எல்லாம் காட்டிக்காத. அவங்க பதட்டு போயிடும். ஓகே. அப்துல் ஹார்பர் செக்யூரிட்டி கிட்ட மாட்டிக்கிட்டான். என்னடா சொல்ற? அப்பா அங்க இருக்கிறது இன்னும் உங்களுக்கு தெரியாது. காந்தி மட்டும் போயிட்டான். கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். என்னமெல்லாம் சொல்லு. உள்ள போட்டு தூக்கிடலாமா? அது ஹார்பர் செக்யூரிட்டி போலீஸ் உள்ள போயிட்டு இருக்காங்கடா. விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உள்ள பண்ண மாட்டிப்பா. அப்படிலாம் இல்ல மச்சி. யோசிடா. ஹலோ ஸ்ரீநிதி சாரி என்னால இன்னைக்கு வர முடியாது. ஸ்ரீநிதி யாரா? ஹார்பர்ல நீங்க பிடிச்சு வச்சிருக்கிற எல்லாரையும் 5 மினிட்ஸ்ல நீங்க வெளியில விடணும். 6வது நிமிஷம் உங்களுக்கு நான் திரும்ப கால் பண்ணுவேன். யாரா? அப்ப உங்க பொண்ணோட தலை தனியா தொண்டா இருக்கும். யாரா? பதறாத. யாரு? தெரியலடா. எவனோ ஒருத்தன் நம்ம ஹார்பர்ல இருக்கிற ஆளை ரீச் பண்ணா ஸ்ரீநிதி கொண்டு வர சொல்றாடா. அப்போ ஸ்ரீநிதி வந்து அஜய் வீட்டுக்கு போலையா? தெரியலடா. வெளில போறேன்னு சொன்னா எங்க சொல்லல. மொபைல் சுத்தமா பாத்துக்கலாம்டா. சார் சொல்லுங்க சார். உனக்கு ஒரு நம்பர் சென்ட் பண்ணிருக்கேன். உடனே லொகேஷனை ட்ராக் பண்ணு. ஜீவனி என்ன பண்ற? நாங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு. ஸ்ரீநிதி, ஐம் so sorry ஸ்ரீநிதி. எனக்கு வேற வழி தெரியல. உங்க அப்பா கிட்ட மாட்டிட்டு இருக்காரு. இப்படி ஸ்ட்ரைட்டா கேட்டா விட மாட்டாரு. உங்க அப்பா எங்க அப்பாவை ரிலீஸ் பண்ண உடனே நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம். என்ன வளரு? உங்க அப்பா எங்க அப்பா கிட்ட ப்ளீஸ் என்ன விட்டு. என் மேல நம்பிக்கை இல்ல? Then be happy. Smile. சிரிச்சு எவ்வளவு அழகா இருக்க பாரு. டேய், தாம்பரம் பக்கத்துல தான் உன்னோட போன் கடைசியா கனெக்ட் ஆயிருக்கு. வாங்க போலாம். வாங்கடா. டேய், அங்க போய் என்னடா பண்ண போறோம்? டேய், இவன் சொன்ன மாதிரி அவனுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்ரீநிதியை ஃபர்ஸ்ட் காப்பாத்திடலாம். ப்ளீஸ் டா. கல்யாண், டாக் லைக் an agent. அவனை ரிலீஸ் பண்ண உன் பையனுக்கு தான் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறியா? டேய், என்னடா பேசுற? அவனுங்களை வெளியில விட்டுட்டா கொலகாரன் ஸ்ரீநிதி விட்டுருவான். என்னடா நிச்சயம்? மச்சி, இந்த முறை அவனை ஜெயிக்க விடக்கூடாதுடா. டேய், அங்க ஒரு கொலைகார கிட்ட பொண்ணு பாட்டு சேர்த்துட்டு இருக்கானா? உனக்கு ஒரு பொண்ணு இருக்கால, அவளுக்கு இதே மாதிரி நிலைமை இப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க. ஸ்ரீநிதி எனக்கும் பொண்ணு மாதிரி தான். உனக்கு இருக்கிற அதே ஃபீலிங் தான்டா எனக்கும். இந்த போன் பண்ணு, அவங்களை ரீச் பண்ண சொல்லு. ஸ்ரீநிதி காப்பாத்திடலாம்டா. நீ யார் போன் பண்ணி? நான் சொல்றது கேளு. அவனுக்கு தேவையானவன் நம்ம கிட்ட இருக்கிற. ஸ்ரீநிதியை காப்பாற்ற விட்டுட்டு 2 பேரும் சண்டை போட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் என்ன யோசிங்க. ஸ்ரீநிதி எப்படி பண்றானுங்க? உங்க அப்பா மேல பாஸ் இல்ல, அப்புறம் ஏன்? ஏன்னா அவனுக்கு என் மேல பயம் இல்ல. காட்டுறேன். டேய், வீடியோ நான் சொன்னது நீ நம்பல. அவனுங்களை நீ ரிலீஸ் பண்ணல.